ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட சிவகார்த்திகேயனோட முக்கியமான திரைப்படம் இப்போ அஃபிஷியல் கைவிடப்பட்டிருக்கு அப்படின்றது இப்போ நியூஸ் கிடச்சிருக்குங்க. இந்த ஒரு விஷயம் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நடிகர் சிவகார்த்திகேயன் இப்போ SK23 மற்றும் பராசக்தி அப்படின்ற திரைப்படத்தில் அவர் ரொம்ப ரொம்ப மும்மரமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் தான் லேட்டஸ்ட்டாக நம்மளோட பராசக்தி திரைப்படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகி ரசிகர் மத்தியில் செம்ம பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிவகார்த்திகேயன்லாம் ரவி மோகன் நடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு காம்போ தியேட்டரில் பார்க்க ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 திரைப்படங்களை முடித்த பிறகு நம்மளோட சிவகார்த்திகேயன் இயக்குனர் சிவி சக்கரவர்த்தி கூட இணைவார் அப்படின்ட்டு அஃபீஷியலாக ஒரு நியூஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த திரைப்படத்தை ஃபேஷன் ஸ்டுடியோஸ் தான் தயாரிக்கிறாங்க அப்படின்ட்டு தகவல் வெளியாச்சு. இன்னும் இப்போ ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்மளோட சிவி சக்கரவர்த்தி மற்றும் சிவகார்த்திகேயன் இணைய போட ஒரு புதிய திரைப்படம் இப்போ அஃபீஷியலாக ட்ராப் ஆயிருக்கு அப்படின்றது இப்போ நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது நடிகர் சிவகார்த்திகேயனுக்கும் டேரக்டருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் அப்படின்றதுனால ஸோ இந்த திரைப்படத்தை அவங்க 2 பேருமே அஃபீஷியலாக கைவிடப்பட்டிருக்காங்களாம். ஸோ இந்த தகவல் கிட்டத்தட்ட அஃபிஷியல் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த திரைப்படத்தில் வேற ஒரு புதிய ஹீரோ வச்சு நம்மளோட சிபி சக்கரவர்த்தி எடுப்பார் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் எடுத்துருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் கூட்டணியில் கடந்த 2022 வருடம் ரொம்ப பெரிய ஒரு பிளாக் பஸ்டரான திரைப்படம் தான் டான் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்கமான விஷயம்.